நாட்டின் பல பாகங்களிலும் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதும் அபிவிருத்தியின் வாடையை நுகராத சில பகுதிகளும் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. ஒரு கிராமத்தின் அபிவிருத்தி அந்த பகுதிக்கான பாதை சீரமைப்பிலேயே தங்கியிருக்கின்றது. வீதிகள் செப்பனிடப்படாத போது அந்த பகுதிக்கான அனைத்து வசதிகளும் முடங்கிவிடுகின்றன. அவ்வாறான ஒரு கதையே இது. கந்தளாய் பிரதேசத்தில் பேராற்று பகுதியே இது. முற்றிலும் விவசாய கிராமமான இந்த பகுதியின் பேராற்று வெலிங்டன் வீதி பிரதான போக்குவரத்து மார்க்கமாக செயற்படுகிறது. இந்த பகுதி மக்கள் நாளாந்தம் பயன்படுத்தும் பல துறைசார் கட்டடங்கள் மற்றும் அலுவலகங்கள் என்பன இந்த வீதியில் அமைந்துள்ள போதும் இந்த வீதி இதுவரையும் செப்பனிடப்படாமல் இருக்கிறது. இந்த பிரதான வீதி கடந்த பல தசாப்த காலமாக சீர் செய்யப்படவில்லை. இதனால் விவசாயிகள், பாதசாரிகள், பிரயாணிகள், முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள், மக்கள் ஆகியோர் பலத்த சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். இந்த ரோட்டு இன்றைக்கு செஞ்சுதார, நாளைக்கு செஞ்சுதார எல்லாம் சின்ன கூட வெளியே இந்த ரோட்டு வேலை முடியலை. இதுல கடைசி ஒரு வைத்தியசாலைக்கு ஒரு கற்பிணி பெண்ணை கூட கொண்டு போறோம்னா மிச்சம் சிரமமா இருக்குது. ஆகவே இந்த ரோட்டை எங்களுக்கு திருத்தி தந்தா மிச்சம் உதவியா இருக்கும். பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கல ஹைரண்ட் ஓரண்டாலும் இந்த ரோடு பாதையில போகும்போது கிரேச்சை கூட்டி குறைச்சி சரியா பெட்ரோல் பார்த்து அதனால் சரியான முறைக்கு ஒரு ஹைரண்ட் எடுத்துக்கலாம் இருக்குது. பிரதானமா பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு உத்தியோகர், அரசு சார்பற்ற நிறுவனங்கள்ல வேலை செய்கிறார்கள் கூட இந்த பாதையை தான் கூடுதலாக பயன்படுத்துறாங்க. மழை வெள்ளங்காலங்கள்ல இந்த வீதி முழுமையாக கிட்டத்தட்ட 3-4 அடிக்கு தண்ணி நிற்கும். அதால உண்மையாவே பாதசாரிய கடுமையான பிரச்சனைகளை நோக்குறாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விஷயத்துல கவனம் எடுத்து உடனடியாக இந்த வீதியை திருத்துவதற்கான சகல வகையான வேலைகளையும் செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். குன்றும் குழியுமாக உள்ள இந்த பிரதான வீதியின் இருமருங்கிலும் காணப்படும் வடிகால் அமைப்பு சீரின்மையால் மாரி காலங்களில் முற்றாக நீரினால் நிரம்பி காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சீரான வடிகால் அமைப்பு இல்லாமையினால் வீதிகளில் நீர் அடிக்கடி புகுவதாகவும் இதனால் பல அசௌகரியங்களை எதிர்கொள்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். வடிகால் ஒழுங்கு இல்லை. மாரிகால அந்த வாரம் மாரிகால நினைக்கலே பெரிய பயங்கரமா இருக்கு. எங்களுக்கு தெரியுமா ஒரு 5 அடி தண்ணி 6 அடி தண்ணி இதுல தேங்கி நிக்குது. எங்களுக்கு தெரியுமா அந்த வடிகால் ஒழுங்காத காரணத்தாலே அப்படியே தேங்கி நிக்கிற காரணத்தாலே பெரிய ஒரு கஷ்டமான நிலைக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் இந்த பகுதிக்கான வீதி உரிய முறையில் செய்து தரப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகும்.